பணியாரம் செய்யலாம். நான் அதுக்கு வந்து 1 கப்பு ரவை, நம்ம அதே கப்புலேயே நான் சீனி எடுத்திருக்கேன், அதுவும் அது கூட போட்டுடலாம். மைதா மாவு வந்து நம்ம கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி, சோடாப்பு, சால்ட், பிஞ்சு சால்ட், இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வெறி வச்சிடலாம். இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா உங்களுக்கு சீனி இலக்கி கொடுத்துரும், அதனால் கொஞ்சம் பார்த்து கலந்துக்காங்க, தண்ணி விட்டுக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாயிரும், அதே சமயத்தில் தண்ணியாக இருந்துன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சிரும். அதனால் இட்லி மாவு பதத்துக்கு முந்தின பதத்தில் எடுத்துக்காங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இது நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஏன்னா ரவை உங்களுக்கு அப்போ தான் ஊறி வரும், அதனால் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஆகட்டும். இப்போ மாவு விரிவி வச்சு அரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா ஒழுக்க நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.